எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் திரை செந்தில்குமார். உங்க மூலமா இந்த நேரத்துல நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு அடுத்தடுத்து தக்க வச்சுக்கிற சில வாய்ப்புகள் அமைகிறது. அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆரம்பத்துல இருந்து இந்த உழைப்புக்கு கடைசியா வந்து உங்ககிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்க அவ்வளவு பேர் உள்ள வந்து நீங்க அந்த படத்தை அவ்வளவு ஸ்லாஷ் பேசுனீங்க. இன்னொரு பிளாக்ல நிறைய பேர் எதிர்பார்க்காத போன், எனக்கு அவ்வளவு போன் வந்துச்சு. அவ்வளவு போன் அவங்க பேசுறப்ப எனக்கு ரொம்ப சிரிச்சு ஒரு மாதிரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு எல்லாரும் அதை விட எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துறீங்க இந்த படத்தை. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஜனங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். மேலும் இதை மக்கள்கிட்ட அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது ஒரு வெற்றி படத்தை எப்படி சேர்க்கணுமா நீங்க சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட டீம் சார்பாகவும், இயக்குனர் சார்பாகவும், தயாரிப்பாளர் சார்பாகவும், கேமராமேன் சார்பாகவும், ஆர்டிஸ்ட் சார்பாகவும் நன்றி. உங்க பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கூட இல்லாம அவ்வளவு ஆக்குரேஷன், அது இன்ட்ரோல் சீன் கிளைமேக்ஸும் அவ்வளவு இதா இருக்கு. அது வந்து அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அப்படின்னு எங்கிட்ட 60 ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் தான் வச்சிருந்தாரு. 2 ரூபா வச்சுக்கிட்டாரு. அந்த இல்லைண்ணா அது அதான் அந்த கேரக்டர் எப்படி என்னை விடுதலை பார்த்துக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த சொக்கன்ற கேரக்டர் என்னை கரெக்டா அது டேரக்டர் பார்த்துக்கிட்டான்னு சொல்லணும். அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணி நினைக்கிறேன். படம் இப்ப வந்து நம்ம சசிகுமார் சார் நடிச்சிருக்கீங்க. டோட்டலாவே நீங்க வந்து பெரிய பெரிய ஹீரோ கூட தான் நடிக்கிறீங்க. ஆனா அதுல நீங்க ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிறீங்க. எப்படி இருக்கு அதுல? உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அதெல்லாம் முன்னாடி சசிகுமாரனுக்கு இந்த இடத்துல இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி சசிகுமாரனே. தமிழ்நாட்டுல உண்மையாலுமே கோவிலுக்கு சொந்தமான இடம் நிறைய இருக்கு. அமைச்சர்கள் தான் எடுத்தாங்கன்னு எப்படி அவரை உள்ள போட்டிருக்கீங்க? இல்ல அப்படி சொல்ல சார். அப்படி ஒண்ணு நடந்தா என்ன நடக்கும் அப்படின்றதுதான் கதை. கற்பனை தானே, இது ஒரு கற்பனை தானே. உங்களோட முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்களோட முயற்சிக்கு நான் வரவேற்கிறேன். நல்ல விஷயம். அமைச்சர்கள் தான் எல்லாம் இந்த கோயில் இடங்கள்லாம் தொட முடியும். உங்களுக்கு அப்படித்தான் அனுப்பிருக்கா? நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்க? இல்ல அது கூட பத்திரப்பதிவு அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லாம பத்திரப்பதிவு. அப்ப படத்துல போலீஸ் கேட்டு வைக்க முடியாது, டாக்டர் கேட்டு வைக்க முடியாது, எந்த கேட்டுமே வைக்க முடியாது. இது கதைக்குள்ள வர்றதானுங்கண்ணே. அதே மாதிரி காமெடி எல்லாம் இருந்து வர்றவங்க கொஞ்சம் காமெடி கலந்த கதையில ஹீரோவா நடிப்பாங்க. அப்படி வருவாங்க. இது கவுண்டமணி வடிவேலு சந்தானம் வரைக்கும். அது நீங்க எப்படி இந்த சீரியஸான கதையில 2 படமும் போன படம் ஒரு மாதிரி ஹிட்னா இந்த படம் அதை விட பெரிய ஹிட்டா இருக்கும். எப்படி தேர்ந்தெடுத்ததுக்கு எந்த தைரியத்துல? ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டேன். அது என்னோட இது இல்லைங்க. அது இயக்குனரோட. நான் வந்து அந்த கதையில நடிக்க ஆசைப்படுறேன். அது இயக்குனர் தான் இன்னைக்கு இந்த வெற்றி காரணம். அவங்க தான் நம்மளை கையாளுறாங்க. அடிக்கிறத நம்புறபடியே இருக்கு. அந்த செகண்ட் ஹாஃப்ல நீங்க தானே வேற லெவல்ல இருக்கு. எப்படியா